ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசின் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். இந்த ஜாப்புக்கு ஐடிஐ, டிப்ளமோ, பிஏ, பிடெக் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி வந்து அப் டு 55,000 வரைக்கும் கிடைக்குது. இன்டர்வியூ டேட் வந்து ஜூன் 19ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ல டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட நிறுவனம் தான். இந்த நோட்டிஃபிகேஷன்ல ப்ராஜெக்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், சீனியர் ஆர்டிஷியன் இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் பொறுத்தும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி எல்லாமே வேரி ஆகுது. சீனியர் ஆர்டிஷியன் போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா நீங்க ஐடிஐல ஆர்டிஷியன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டுல வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ஆர்டிஷியன் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி வந்து 24,000 வரைக்கும் தராங்க. அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு நீங்க டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஃபீல்டில் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி வந்து 26,200 வரைக்கும் மந்த்லி சேலரியாக தராங்க. இந்த டிப்ளமோ அண்ட் ஐடிஐ டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து 6 மந்த்துக்கு 1 டைம் வந்து சேலரி வந்து ரிவைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரியில் நீங்கள் பிஏ, பிடெக்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 60% மார்க்கும் கேட்டிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு செலக்ட் பண்ணுறாங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிஇ, பிடெக் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் மந்த்லி சேலரி வந்து 25,000, செகண்ட் இயர் வந்து 28,000, தேர்ட் இயர் அண்டு 4th இயருக்கு வந்து 31,000 பர் மந்த்துக்கு சேலரியாக தராங்க. இது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு நீங்கள் பிஇ, பிடெக் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. அப் டு 60% மார்க்கும் கேட்டிருக்காங்க. இந்த ஃபீல்டில் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அப் டு 33 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 40,000, செகண்ட் இயர் வந்து 45,000, தேர்ட் இயர் வந்து 50,000, அப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து 5,000 இன்க்ரிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் 1 டைம் வந்து 8,400 வந்து அலவன்ஸும் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப் டு 1 இயர் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸில் கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு வந்து 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு www.ecil.co.in இந்த வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த ஃபோட்டோ காப்பியில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் வந்து போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு, டிசி சர்டிஃபிகேட்டு, பின்ன உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க் அண்ட் சர்டிஃபிகேட்டு, பர்சன்டேஜ் கன்வர்ஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் ஃபர்ஸ்ட் அண்டு ரீசெண்ட் பே ஸ்லிப்பும் கேட்டிருக்காங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஐடென்டிட்டி ப்ரூஃப் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பின்ன பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணி அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட சொல்லியிருக்காங்க. வந்து நீங்கள் இன்டர்வியூ அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ECIL ஜோனல் ஆஃபீஸ், எக்கனாமிஸ்ட் ஹவுஸ், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3148S15, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32,000 இந்த அட்ரஸ்ல வந்து இன்டர்வியூ கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் வந்து ஜூன் 19ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்க. இன்டர்வியூ ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 to 11:30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வரவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து 20%, ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 30 மார்க்கும், பர்சனல் இன்டர்வியூலேருந்து 50 மார்க்கும், டோட்டலாக 100 மார்க்குக்கு
இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. போஸ்டிங் பாத்தீங்கன்னா பியூர்லி டெம்பரவரி பேசிக்ஸ்ல வந்து இனிஷியலா 1 இயருக்கு செலக்ட் பண்றாங்க. அடுத்து உங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து அப் டு 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்க. ஜாப் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். மினிமம் 1 இயர்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்றாலும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 5 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த ஜாப் இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.